ஹலோ ஆல், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன பார்க்க போறோம்னா, அஸ்வின் அவர் வந்து ஒரு மாக் ஆக்ஷன் நடத்தியிருக்காரு. அதில் வந்து மார்க்கி செட் வந்திருக்குது. ஸோ அந்த மார்க்கி செட்டில் வந்து பிளேயர்ஸ்லாம் எப்படி போயிருக்காங்க, அதை வந்து ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோட மோட்டிவ். நம்ம கூட வசந்த் இருக்காரு. வசந்த் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ்ங்க. அவர் ஒரு பிஸியான ஸ்கெட்யூலில் வந்து இன்னைக்கு வந்து வேற லொக்கேஷன்ல இருந்து கூட வந்திருக்காரு இந்த வீடியோ பண்றதுக்காக. தேங்க்யூ வசந்த். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பிளேயர்ஸ்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஒன்னொன்னா என்ன ப்ரைஸுக்குன்னு சொல்லுவோம். அண்ட் டீம்ஸோட அவர் வந்து ஓகே, இதெல்லாம் ஒரு ஃபேரான இது. அப்படியே ஒரு சின்ன அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன் மாதிரி இருக்க போகுது இந்த வீடியோ. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். யா போறதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சத்யா, இன்வைட் பண்ணதுக்கு. இந்த பிஸி ஸ்கெடியூலையும் கண்டிப்பாக நான் வரணும்னு தோணுச்சு. ஸோ இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ kudos to Ashwin for doing such an amazing mock auction. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவங்களோட மாக் ஆப்ஷனை. நம்ம வியூவர்ஸும் நம்மளோட அனாலிசிஸை இப்போ என்ஜாய் பண்ணுவாங்கன்றதை நம்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று ஆக்ஷன் மார்க்கி செட்டில் வந்து யார் வந்தாங்கன்னா, புவனேஸ்வர் குமார் வந்தாங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் வந்து போனாருங்க, ஒரு 7 crores போயிருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சே பைபேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது என்ன மாதிரி நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் பைபேக் 7 crores பிரைஸ் என்ன நினைக்கிறீங்க? நேற்று எஸ்ஆர்ஹெச் வாங்கின ஒரே பிளேயர் அவர் மட்டும்தான். ஒரு டீசென்டான பிக், மேபி 1 or 2 crores ஓவர் பிரைஸ்ட். ஆனா இப்போ ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு இருக்கிறதே ஒரு 45 கோடி. ஸோ அவங்களால இப்போ வந்து ஒரு நட்ராஜனை பைபேக் பண்ணணும்னு நினைச்சா கூட இப்போ அவங்களால பைபேக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பட்ஜெட்ல இப்போ அவங்களுக்கு பட்ஜெட் இல்லை லிட்டரலா. இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா, ஆல்ரெடி எல்லா டீம்ஸும் கண்டிப்பா மார்க்கி செட்ல வந்து காசை இழக்க தான் போறாங்க. ஸோ ஒய் நாட் ஹேவ் த மணி இன் த பேங்க், போயிட்டு நம்ம நட்ராஜன் எடுக்கலாம் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்திருப்பேன் நானா இருந்தா. பட் அவங்க டிஃப்ரெண்டா நினைச்சிருக்காங்க. பட் ஆனா எஸ், 7 crore ஹீஸ் ஒர்த். அப்ப அவங்களுக்கு வேற ஒரு சீமர் வேணும், அதுவும் இருக்கு. அவங்களுக்கு அப் டாப் ஒரு சீமர் வேணும். அவங்க கிட்ட சீமரே இல்ல, இப்பதான் பேட்டிங் லைன் அப் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ், குட் பிக் ஃபார் எஸ்ஆர்ஹெச். டேவிட் வார்னர் வந்தாருங்க. டேவிட் வார்னர் 5 crores போனாரு ஆர்சிபி கிட்ட. யா அது வந்து ஒரு நிறைய டீம்ஸ் வந்து சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் நிறைய டீம்ஸ் பேடில் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஒரு 39 வயசு பிளேயர், ரிட்டையர் ஆன பிளேயர், அவருக்கு வந்து நிறைய டீம்ஸ் வந்து பேடில் ரைஸ் பண்ணது நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்பாட்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர் தேவைப்பட்டாங்க. அண்ட் ஃபைனலி வந்து ஒரு 5 crores வந்து ஆர்சிபி பிக் பண்ணாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லிட்டரல் ஸ்டீல் அவதான் சொல்லுவேன். பட் ஆனா 5 கோடிக்கு எடுத்துட்டாங்க. பெங்களூருக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு அவங்க 5 கோடிக்கு எடுத்துட்டாங்கன்னா அது லிட்டரல் ஒரு ஸ்டீல். ஏன்னா அவங்க என்ன தெரியும், அதுதான் ஒரு லிட்டரல் ஸ்டீல். அதேதான். ஸோ அவங்களை எடுக்க விட்டுருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனா ஆன் பெங்களூர் சைட் வெரி குட் பிக். வில் ஹி கேப்டன் ஆர்சிபி? வாய்ப்பு. ஓகே. யா அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபேவ் டு பிளேசி. அப்படி அந்த ஆர்டர்ல ஃபேவ் டு பிளேசி வந்து அகைன் ஒரு சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப்குள்ள வந்து லைட்டா ஒரு பேடல் வார் மாதிரி போயிட்டு இருந்தது. கடைசியில பஞ்சாப் 5.5 crores வந்த உடனே சிஎஸ்கே வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பஞ்சாப் வந்து 5.5 crores வந்து ஃபேவ் டு பிளேசி எடுத்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அகைன் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கணும். சம் டீம் ஷுட் ஹவ் கான் ஃபார் தட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு அவங்களெல்லாம் நீங்க 5.5 கோடிக்கு எடுக்க விட்டீங்கன்னா அது வந்து ஒரு மட்டமான கேம் பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அகெயின் ரொம்ப டேலண்டடான ஆப்ஷனா போயிருந்திருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலி பஞ்சாபுக்கு. ஏன்னா 5.5 CRக்கு ஃபேவ் டு பிளேசி ஒரு கேப்டன் ஆப்ஷன் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பனிங் டு பார்ட்னர் வித் பிரப்சந்திரன் சிங். ஃபேவ் டு பிளேசியால லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும். நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு ஆக்சுவலி அந்த டீம்ல அவருக்கு. வெரி குட் பிக் ஃபார் பஞ்சாப், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபேவ் டு பிளேசி முடிச்சுட்டு வந்தாருங்க. ஓகே, இவர் வந்தா நம்ம 15 crores மேல போவாருன்னு தெரியும். ஜாஸ் பட்லர் வந்தாரு. ஜாஸ் பட்லர் வந்து ஜிடி எடுத்தாங்க 16 crores. எதிர்பார்த்தது தான் 15 crores. ஆனா ஜிடி எடுத்தாங்க. ஏன் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் பிக் ஃபார் ஜிடி. காரணம் அவங்க ஆல்ரெடி அந்த லோயர் சைட் ஆஃப் த பட்ஜெட். லைக் என்னன்னா அவங்க வந்து இந்த டாப் மோஸ்ட் பட்ஜெட் டீம் கிடையாது. அவங்க வச்சிருந்தாங்க கையில 51 கோடி வச்சிருந்தாங்க.
இல்ல அதான் 51 கோடி தான் வச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். தேர் நாட் டீம் லைக் லக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லக்னோ அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அஃபோர்ட் பண்ணலாம். ஏன்னா 69 கோடி வச்சிருந்தாங்க. ஸோ போகலாம், ஒரு பிளேயருக்கு அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு போகலாம், தப்பே கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா இங்க லக்கிலி தே பாட் பேக் ஷமி. ஸ்பாயிலர் பின்னாடி உங்களுக்கு சொல்லதான் போறோம். பட் ஷமி வாங்கிட்டாங்க. பட் ஷமி இவ்வளவு சீப்பா கிடைக்க மாட்டார் ஆப்ஷன்ல. ஸோ வாட் இஃப் தெர் இஸ் நோ பட்ஜெட் ஃபார் ஷமி? உங்களுக்கு ஷமிக்கு பட்ஜெட்டே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது 1. 2, இப்போ நீங்க ஓப்பனிங்ல பட்லர் ஆட போறேன்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன். வாட் இஃப் பட்லர் சேஸ் நான் வரலப்பா, என்னை இங்கிலாந்து கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ் ஹி ஒர்த் ஃபார் 16 crores? கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. 800 ரன்லாம் வச்சிருக்காரு. ஆவரேஜா 500 ரன் அடிப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட் ஆடுவார், 140 145. அதனால அதுலலாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. பட் இஸ் ஹி ஃபிட் ஃபார் ஜிடி அப்படின்றது தான் என்னோடது. எஸ். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ககிசோ ரபாடாங்க. ககிசோ ரபாடா வந்து ஒரு 10 crores பஞ்சாபே ஆர்டிஎம் பண்ணாங்க. யா விச் வாஸ் வெரி ஆப்வியஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பஞ்சாப் ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னா ககிசோ ரபாடா கன்ஃபார்மா இருப்பாரு. அண்ட் ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி லைக் 12 crores, பட் ஒரு 2 crores கம்மியா போயிருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ டெல்லி ஆக்சுவலி 8.5 போனாங்க. அங்கேருந்து பஞ்சாப் ஆர்டிஎம் பண்ணோடனே தி ஹைட் அப் அ பிட் டு 10. ஸோ இப்போ 10ன்றது நான் எக்ஸ்பெக்டட் பண்ண பட்ஜெட்ல தான் இருந்துச்சு. ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் அபவுட் 10. அபவுட் 10 ஐ திங்க் ஹி வுட் பி ஓவர் பிரைஸ்ட் அட் த கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா சுத்தமா ஃபார்ம்லேயே இல்லை அவரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆட மாட்டாரு. அண்ணா சார் இவர் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருக்காருன்னு கூட தெரியல. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் தான் அவருக்கு 10 கோடி. ஸோ எஸ், ஐ திங்க் இட்ஸ் ஃபேர்லி ரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து கேஎல் ராகுல். நான் வந்து டிசி போவாரு அப்படின்னு வந்து நான் நினைச்சு கூட பார்த்தேன். நினைச்சீங்க? எதிர்பார்த்தேன். இல்ல நான் ஐ திங்க் நான் ப்ரிவியூல சொன்னேனான்னு தெரியல. டிசி ஜிடி டு சம் எக்ஸ்டென்ட் எம்ஐ அவங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா டிசி ஜிடி எம்ஐ அப்புறம் ஆர்சிபி. ஐ திங்க் இந்த 4 டீம் வந்து தேல் பி ட்ரைங் வெரி ஹார்ட் ஃபார் கேஎல் ராகுல் அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஐ திங்க் கேகேஆர் டு சம் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கும் தேவை. ஸோ என்னன்னா அவங்களுக்குலாம் தேவை என்னன்னா ஒரு டாப்ல ஒரு கேப்டன், ஒரு கீப்பர், ஒரு ஓப்பனர். இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ற ஒரே பிளேயர் இவர் மட்டும்தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே 2 ஆப்ஷன் யாரா இருக்கும்னா, ஒன்னு வந்து கேஎல் ராகுல், இன்னொன்று இஷான் கிஷன். இஷான் கிஷன் டசன்ட் கம் வித் கேப்டன்சி, பட் இந்த கேப்டனோட வருவார் இவர். ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் டிசி ஆர் ஆர்சிபி. ஸோ பிரைஸும் ஐ திங்க் ஃபேர்லி ரேட்டட் 18 CR தான் நான் எதிர்பார்த்தேன். எனிதிங் அபவ் இல்ல அதான் எனிதிங் அபவ் 20 would have been like overpriced. எனிதிங் பிலோ 18 to 20 வந்து அவங்களுக்கு, ஐ மீன் பிலோ 18னா ஸ்டீல்னு சொல்லியிருந்திருப்பேன். 18 to 20 is fairly rated. அப்படியே கேஎல் ராகுல் முடிச்சுட்டு கிளென் மேக்ஸ்வெல் வந்தாங்க. கிளென் மேக்ஸ்வெல் வந்து மறுபடியும் டிபிகேஎஸ்க்கு போயிருக்காரு. அண்ட் பிரைஸ் 9.5 crores-ங்க. அவர் மட்டும் எப்படிங்க எல்லா வாட்டியும் ஒரு நாள் போன பெரிய பிரைஸ்லேயே போவார்? 9.5 crores. நான் வந்து ஒரு 5-6 crores போவார், 6 crores போவார்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 9.5 crores கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியலையா? ஏன்னா போன வருஷம் ஃபார்ம்ல இல்லை, இப்பவும் ஃபார்ம்ல இல்லை. என்ன நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமா ஓவர் பிரைஸ் தான். பட் நான் 8 வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஐ நோ டீம்ஸ் வில் கோ ஹார்ட் ஆன். ஏன்னா அவர் கொடுக்குற அந்த ஸ்கில் செட் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஃபினிஷ் பண்ணுவாரு, அட்லீஸ்ட் இட் இஸ் ஹிஸ் ஸ்கில் செட். அவர் அதை ஒழுங்கா டிஸ்பிளே பண்ணலன்றது வேற கதை. பட் ஆனால் அவரோட ஸ்கில் செட் என்னன்னா ஃபினிஷ் பண்ணுவாரு. ஹி கேன் பவுல் இன் பவர் பிளே. நல்லா ஒரு ஆஃப் ஸ்பின்னர், 4 overs அவரே போடுவாரு. கன் ஃபீல்டரு, நல்ல டீம் மேன் வேற. ஸோ இப்படி இருக்கும்போது ஐ திங்க் எனி டீம் வில் பி ஹாப்பி டு ஹேவ் மேக்ஸ்வெல். ஸோ நான் எதிர்பார்த்தது ஒரு 8 கோடி. பட் நான் ஹி வென்ட் ஃபார் 9.5. ஸ்டில் ஐ ஃபீல் இட்ஸ் ஓகே. பஞ்சாபுக்கு ஓகே. ஏன்னா அவங்க பைசா அவ்வளோ வச்சிருக்காங்க. ஆல்ரெடி 2 பேர்கிட்ட இருந்து காசு திருடிட்டாங்கன்ற போது இங்க அது ஓகே தான். அண்ட் அடுத்தது கிளென் மேக்ஸ்வெல்க்கு அப்புறம் வந்து தீபக் சஹர் வந்தாருங்க. தீபக் சஹர் ஆர்சிபி வந்து ஒரு 5.5 crores எடுத்தாங்க. சிஎஸ்கே வந்து ஒரு 5 crores வரைக்கும் போனாங்க. 5.5 சொன்னோடனே விட்டுட்டாங்க. ஸோ அதை பத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு தீபக் சஹரை வந்து ஒரு 3 CR வரைக்கும் சிஎஸ்கே ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஆர்சிபி கொஞ்சம் ஹார்டா வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டுறலான்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தெரியல, லைக்
என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னு கேட்டிங்கன்னா நாட் அ குட் பிக் ஃபார் ஆர்சிபின்னு நான் சொல்லுவேன். காரணம் அவர் சும்மாவே லைன் லென்த் பிடிச்சி போட மாட்டாரு. சென்னையிலேயே அவர் உரிக்கிறாங்க போட்டு அவருக்கு ஸ்விங்கு கிடைக்கலன்னா. சின்னசாமிலாம் அப்போ நிலைமை பாருங்க. ஏன்னா சின்னசாமி ஆக்சுவலி க்ளோஸ் ஸ்டேடியம் சரிங்களா, அவ்வளோ ஸ்விங் எல்லாம் கிடைக்காது. இப்போ ஆக்சுவலி சென்னை வந்து ஓப்பன் ஸ்டேடியம். ஏன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கும், பெரிய கேப் இருக்கும். அதுலயே காத்து வரும், கடல்ல இருந்து நமக்கு காத்து வரும். அதனாலதான் கொஞ்சம் ஸ்விங் பெருசா இருக்கும் அவருக்கு. பனானா ஸ்விங்லாம் அவர் கிடைக்கும். காரணம் வந்து அந்த இதுதான், காத்து தான். பட் அது எதுவுமே அவங்களுக்கு இதுல கிடைக்காது. அது பேர் என்ன, ஒரு சின்னசாமியில கிடைக்காது. ஐ ஃபீல் இட் இஸ் வெரி ஒர்ஸ்ட் பிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மேபி அக்ரி பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தீபக் சேர் ஓகேவா? மீன் பிரைஸ் விட்டுருங்க. லெட்ஸ் சே யூ ஆர் டேக்கிங் ஹிம் ஃபார் 4 CR. அவரை நீங்க லைன் அப்ல ஆட வைப்பீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியே அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா வந்து டேவிட் மில்லருங்க. டேவிட் மில்லர் திருடிட்டாங்க. என்ன சொல்ல, ஸ்டீலுங்க, செம்ம ஸ்டீலு. என்ன சொல்லுங்க, திருடிட்டாங்க 8 கோடி திருடிட்டாங்க, லிட்டரல் திருட்டு. அவரு நம்ம பார்த்தோம். டேவிட் மில்லர் 8 crores போனோம்னு அஸ்வின் சொன்னாரு, எப்படிடா இப்படி திருந்தீங்கன்னு கேட்டாரு அவர் ஆக்சுவலி நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்டி இல்ல அந்த மாதிரி ஒரு எமோஷன் காமிச்சாரு, கண்டிப்பா காமிச்சாரு, அந்த மாதிரி ஒரு எமோஷன் காமிச்சாரு. ஒரு 8 crores வந்து எல்எஸ்டி எடுத்தது வந்து ஒரு இல்ல அதுவும் எல்எஸ்டி எடுக்க விட்டாங்க பாத்தீங்களா, அது அதை விட மகா ஒரு மட்டமான டெசிஷன். இல்ல அது எனக்கு இல்ல அவங்க ஐ நோ லைக் அவங்க ஷமிக்கு தான் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஷமி அகைன் ஆட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ரஞ்சி. ஒரு இப்பதான் ரீசெண்டா ஒரு 4 wicket ஹால் வேற எடுத்தாரு. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் தே ஆர் கோனா கோ ஃபார் ஷமி. பட் எனக்கு என்னன்னா, நீங்க அங்க பிரச்சனையே தான், பட்லருக்கு அவ்வளவு பெருசா போக போய் தான் தே டிடன்ட் ஹேவ் பட்ஜெட் டு கோ ஃபார் மில்லர். இதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. நீங்க பட்லருக்கே ஸ்ப்ளர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஓன்ட் ஹேவ் பட்ஜெட் ஃபார் யுவர் பெஸ்ட் பிளேயர்ஸ். மில்லர் தாங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்காரு பல தடவை. அவருக்கு பட்ஜெட் இல்லாம உட்காந்துட்டு இருந்தீங்களே. அதான் சொன்னேன், இட் இஸ் அ வெரி வெரி ராங் டிசிஷன், ராங் பிளே ஃப்ரம் ஜிடி. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருந்தது அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் போய் லக்னோ எடுக்க விட்டாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், லிட்டரலா ஆப்ஷனுக்கு வர 10 டீமுக்கும் தெரியும், மீன் 9 டீமுக்கு இன்க்ளூடிங் லக்னோ, தட் அவங்க ஆர்டிஎம்ல ஒரு ஆர்டிஎம் கண்டிப்பா ஸ்டாயினஸ்க்கு போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க அவங்க மிடில் ஆர்டர்ல லட்சே அவங்க ஓப்பனர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க குவிண்டன் டிகாக்கும் போனாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களை விட்டுருங்க. somehow they find a decent ஓப்பனர் கூட வச்சுக்கலாம். நம்பர் 3ல ஸ்டாயினஸ், நம்பர் 4ல நிக்லஸ் புரன், நம்பர் 5ல மில்லர். இப்படி ஒரு ஸ்குவாடை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விடுறீங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு ஒரு மகா முட்டாள்தனத்தை பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கோ. கடைசியா இந்த செட்டோட ஃபர்ஸ்ட் மார்க்கி செட்டோட கடைசி பிளேயர் ஹர்ஷ்தீப் சிங் வந்தாருங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து பஞ்சாபே ரீடைன் பண்ணாங்க, ஆர்டிஎம் பண்ணாங்க. ஸோ ஒரு 13.5 crores பண்ணாங்க. நல்ல ஒரு ஐ மீன் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு ஸ்டீல் தான் நான் சொல்லுவேன் மறுபடியும். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கோ ஃபார் 15. நான் ஒரு 15ல இருந்து 15.5 16 வரைக்கும் கூட போவாருன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு ரெக்கார்டு. சில பேருக்கு அவர் மேல நல்ல ஒப்பீனியன் இல்லை, பட் ஐ ஹாவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் ஹிம். நான் அவர் எப்பவுமே பெருசா தான் நினைச்சிருக்கேன். அவர் வந்து லைக் இப்ப எப்படி சொல்றது, அந்த கிரன்ச் ஓவர்ஸ் தைரியமா கொடுப்பாரு. இப்ப நீங்க ராகுல் கேப்டன்சில பாருங்க, எவ்வளவு கஷ்டமான ஓவர் இருந்தாலும் அவர் 2 பேரை தான் நம்பி கொடுப்பாரு. ஒன்னு பிஷ்ணா, இன்னொன்னு வந்து ஹர்ஷ்தீப் சிங். 2 பேர்ட்டையும் நம்பி குத்துரு, நீ போடுப்பா அப்படின்னு குத்து விட்டு போயிருவாரு. அவர் அப்படிதான் வந்தாரு. இந்தியாக்கே பாருங்க, 57 மேட்ச்ல 89 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் T20 ரெக்கார்ட்ல காட்டுறதுக்கு? அவருக்கு நீங்க ஹார்டா போலனா அகைன் எனக்கு புரியவே இல்லை. நிறைய டீமோட லாஜிக்கே புரியல. ஆர்சிபி பாருங்களேன், ஒரு ஆர்சிபி என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்தா ஆர்சிபிக்கு இன்னும் ஹார்டா கூட போகலாம், தப்பு இல்லையே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிட் ஆர்சிபி தான் பண்ணாங்க, 5 crores போனாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அதாவது எனக்கு 2 டீம் பிரெயின் ஷேடா பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஒன்னு ஆர்சிபி, இன்னொன்னு ஜிடி. ஆர்சிபி என்னன்னா எல்லாருக்கும் 10 கோடிக்கு போயிட்டு விட்டாங்க. எனக்கு புரியவே இல்லையோ, உங்ககிட்ட தான் 2வது ஹையஸ்ட் பட்ஜெட் வச்சிருக்கீங்க, சேர்த்து வச்சு யாருக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க எனக்கு புரியல. உங்க பாக்கெட்லயே போட போறீங்க? கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கா தான் இருந்தது, நம்ம பார்த்தோம். ஹர்ஷ்தீப் சிங் 13.5 crores PBKS. அஸ்வினே ஸோ மார்க்கி செட் 1 இதோட முடியுது. அண்ட் அடுத்தது மார்க்கி செட் 2 வந்தாங்க. எடுத்த உடனே வந்ததுதான் ஸ்ரேயாஸ் ஐயர். என்ன சொல்ல, KKR வந்து 9.5 crores திருட்டாங்க, லிட்டரல் திருட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணது பெஸ்ட் மூவ்ங்க. அவரை ரீடைன் பண்ணிருந்தா கன்ஃபார்மா அவரை 18 crores ரீடைன் பண்ணிருக்கணும் ஷாரா. இல்ல இது வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, இது அகைன் ஐம் கமிங் பேக் டு த சேம் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி சரிங்களா,
ஏன் ஆர்சிபிலேயே அவர் ஆடலாமே, தப்பு இல்லையே. ஒரு சின்ன பிச்சு தான், அவரோட நீங்க பவுன்ஸ் அவருக்கு போடுங்க, டாப் பிச் வாங்கி கூட அவருக்கு 6 போகுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பிச்சு. உங்களுக்கு கேப்டனும் கிடையாது, நீங்க கோலி எல்லாம் கேப்டன்லாம் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்க அவரே எடுத்துருக்கலாமே, ஒரு இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், கேகே இருக்க காசையே ஏத்தி விடுங்களேன். அவங்கள ஏன் 10 கோடிக்கு எடுக்க விடுறீங்க? அவங்க தான் இருக்குல்ல சாலிட் லைனப் வச்சிருக்காங்க. அவங்களே 10 கோடிக்கு எடுக்க விடுறீங்க ஒரு பிளேயரை, அதுவும் கேப்டன் மெட்டீரியலை. எனக்கு சில விஷயங்கள் என்னன்னா, அந்த டீமை பார்த்து சந்தோஷப்படவா இல்ல மத்த டீம் அவங்களை அப்படி எடுக்க விட்டாங்களேன்னு சொல்லி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணவானே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பிக்கு தான் ஸ்ரேயஸ் ஐயர். அடுத்தது வந்து மிச்சல் ஸ்டார்க் போவாங்கன்னு தெரியும், மும்பை போனாங்க, 14 crores போனாங்க, 14 crores மும்பை போனாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மிச்சல் ஸ்டார்க் எய்தர் போல்ட் ஆர் மிச்சல் ஸ்டார்க், ரெண்டு பேரும் யாரா ஒருத்தர் போவாங்க. அதான் ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு போவாங்கன்றதை எதிர்பார்த்தது தான். பட் நான் ஒருவேளை இது ரியல் ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா நான் பயப்படுவேன். சில பேர் சொல்லலாம் இது ஜாஃப் ராச்சர் மாதிரி ஸ்டோரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லலாம். பட் ஜாஃப் ராச்சர் கேம் ஃப்ரம் அன் இன்ஜுரி. மிச்சல் ஸ்டார்க் அப்படிப்பட்ட எந்த இதுல இருந்தும் அவர் வரல. அவர் ஃபுல் ஃபிட்ல இருக்கிறாரு மனுஷன். அண்ட் ஹீஸ் அ வெரி பிக் மேட்ச் பிளேயர். பிக் மேட்ச்னாலே அவரோட பிகெஸ்ட் கேம்ஸ் எடுத்துன்னு வந்துருவாரு அவரு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, பவர் பிளேல ஸ்டார்க்கு, டெப்த்ல பும்ரா, அவ்வளவுதான் செத்தாங்க. 8 ஓவர் 8 ஓவர் டெத்து தான், அவ்வளவுதான். முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் பாண்டியா ஒரு 4 ஓவர் போடுவார் நடுவுல கை சுத்தி. இதுல இவர் ஒரு 2 ஓவர் போட முடியும், திலக் வர்மா அவராலே. இப்போ லிட்டரா முடிச்சு விட்டாங்க எல்லாரையும். 14 ஓவர் செட்டு அவங்களுக்கு பவுலிங். சோ 14 crores-க்கு வந்து ஒரு ஃபேர்லி ரேட்டட் பை. மேபி மும்பைன்றனால மேபி 12 கோடி அவங்களோட பட்ஜெட்னு நான் சொல்லி இருந்திருப்பேன். இந்த பிளேயர் இஸ் ஒர்த் ஃபார் 14, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பட் மும்பைன்றனால மேபி 12 கோடி. பட் தே ஆர் திங்கிங் லைக் ஓகே 2 கோடிக்காக நான் ஒரு பிளேயரை இழக்க விரும்பல, எல் டேக் ஹிம் அப்படின்ற மாதிரி. வெரி குட் சாய்ஸ். யா, அதுக்கு அடுத்தது வந்து யாருன்னா QDKங்க, குவிண்டன் டிகாக். குவிண்டன் டிகாக் வந்து டெல்லி எடுத்திருக்காங்க 8 crores-க்கு. ஓகே, டீசென்டான பை. யாரு கூடங்க ஓப்பனிங் பேர் பண்ண போறாரு? எனக்கு அது மட்டும் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இல்ல அதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுல லோஹித் ஒன்று சொல்லிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இந்த மாதிரி அபிஷேக் பொருள் கீழே ஆட முடியும் அப்படின்ற மாதிரி. ஐ ஃபீல் தேர் கோயிங் ஆன் தேட் லைன். ஒரு நம்பர் 4 நம்பர் 5 அபிஷேக் பொருள் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், வித் ஓப்பனிங் வித் கேஎல் ராகுல் அண்ட் QDK. ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஓப்பனர் வச்சிருக்கீங்க, why are you spending on QDK who gives you the similar skill set? He's not அந்த ஒரு பழைய QDK எல்லாம் இல்ல, இறங்கணும்னு பேங் 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 அப்படின்னு ஆடுற அளவுக்குலாம் அவரோட கேம் இப்போ இல்ல. அவரு கீப்பிங் பண்ணுவாருன்றீங்க, கேஎல் ராகுல் டஸ் தட். அவர் கேப்டன்சி ஆப்ஷனா நீங்க பாக்குறீங்களா? பட் கேஎல் ராகுல் இஸ் a better captain, இஸ் an Indian captain. why not go for some player? எனக்கு அந்த சென்ஸே கிடைக்கல டு சம் எக்ஸ்டென்ட். டெல்லிக்கு வந்து அதுவும் 7 crores அங்க ஸ்பெண்ட் பண்ணது லிட்டரலி இட் வாஸ் பிரெயின் ஃபெய்ட். எனக்கு என்னன்னா, அந்த 7 crore அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா ஒரு ட்ரெண்ட் போல் மாதிரி பிளேயருக்கு இன்னும் ஹார்டா போயிருக்கலாம்னு தோணுச்சு. எனக்கும் அதான் தோணுச்சு. ஹேவிங் கேஎல் ராகுல், QDKக்கு வந்து அங்க பெரிய ரோல் இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கே கொஸ்டின் மார்க்கா இருந்தது. பட் ஆனா எடுத்திருக்காங்க 8 crores-க்கு. அதை முடிச்சுட்டு அடுத்த பிளேயர் யாருன்னா, தன்னைத்தானே ஏலம் விட்ட ஒரு பிளேயருங்க. அவரே வந்து அவர் ஆப்ஷன்ல விட்டுக்கிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அவர் சொன்னார், அவரே வந்து அங்கங்க ஹிண்ட்ஸ் கொடுத்தாரு, 6 crores மேல போக கூடாது நானு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல 6ல இருந்து 7 ஐ ஃபீல் ஹி வில் கோ ஃபார் 7.5 தான் நம்ம இதுலயே சொல்லியிருந்தோம். அவர் ஒரு 7.5 கிட்ட போவாருன்னு. ஹி வென்ட் ஃபார் 8. 8.5 போனாரு அவரு. 8.5 போனாரு. ஏன் எனக்கு ஏன் இவ்வளவு பிரைஸ் அவர் கேட்கும்போது எமோஷன் அப்படின்னு CSK சொல்லியிருந்தாங்க. ஸோ CSK வந்து ஒரு 8.5 crores அஸ்வின் எடுத்திருந்தாங்க, which is கண்டிப்பா வந்து லைக் ஓவர் பிரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அகைன் ஸ்டீல்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் a fairly rated bid, like a good bid அப்படின்னு சொல்லலாம். அவரோட பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இதை நம்ம இதுலயும் பேசியிருந்தோம் நம்ம CSK ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில. ருத்ராஜ் இஸ் நாட் அ பிளேயர் ஹூ இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் பேக்கிங் ஃபார் ஸ்பின். ஜடேஜா ஓவரே கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு, அவரே ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. ஐ அம் நாட் ஷூர் வாட் இஸ் அஸ்வின் கோனா டு தேர். அஸ்வின் அப்புறம் இப்போ மறுபடியும் அவர் சொன்னாரு ரவீந்திர ஜடேஜா கூட பாராங்க. அண்ட் ரவிச்சந்திரன் CSKக்கு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஒரு CSK ஃபேனா, அதுல என்ன டவுட்? எனக்கு நல்லா. அண்ட் அடுத்தது வந்து பெரிய தலைங்க
இவர் கன்ஃபார்மா போனா ஹையஸ்ட் பெய்டு இந்தியனா இருப்பாரு ஆப்ஷன்ல அப்படின்னு ரிஷப் வந்து பண்ட். ரிஷப் பண்ட் அப்படின்னு. ஸோ 20.5 crores வந்து யார் எடுப்பாங்கன்னு ரொம்ப ஆப்வியஸான சாய்ஸ் பஞ்சாப் எடுத்தாங்க. அதுல நமக்கு எந்த டவுட்டுமே வேணாம் யார் எடுக்க போறாங்கன்றது. 20.5 crores பஞ்சாப் எடுத்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 crores கம்மியாவே கிடைச்சாரா இல்ல ஒரு ஃபேர்லி பிரைஸ்டா என்ன நினைக்கிறீங்க? இல்ல என் புக்ஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹி இஸ் நாட் ஒர்த் மோர் தென் 20ன்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யா யா ஹி இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் பிரைஸ் ஃபார் மீ ஆஸ் கேஎல் ராகுல். ஒரு இப்போ கேஎல் ராகுல் ஒரு 18னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 தான் எனக்கு பண்ணிட்டு நான் வைப்பேன். ஸோ தட் வில் பி மை ரேஞ்ச் ஃபார். ஏன்னா ஹி ஹாசன் டன் அ லாட் பட் ஏஜ் இஸ் ஆன் ஹிஸ் சைடு. அதனால தான் இந்த பிளஸ் 2வே கொடுக்குறேன். இல்லைன்னா அதுவும் நான் அவர் கொடுத்துருக்க மாட்டேன். ஹில் பி மைனஸ். ஆக்சுவலி அவரோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் அவ்வளோ நல்ல ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது ஐபிஎல்ல. பட் ஆனா 20.5 எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்குவேன். எல்லாருக்கும் தெரியும் பஞ்சாப் வந்து பாயிண்ட்டுக்கு ஆல் அவுட்டா போறாங்கன்னு தெரியும். பட்ஜெட் ஏத்தி விட்டுருக்கலாமே. ஏத்தி விட்டுருக்கலாங்க. அது ஒரு 3 ஆக்சுவலி கோடி இந்த அவங்க இதுல இருந்து குறைச்சிருந்தீங்கன்னா தே வுட் நாட் கம் ஃபார் a lot of people. ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் நம்ம பார்த்தோம்னா எந்த டீமும் பட்ஜெட் ஏத்தி விடணும்னு ஆடலங்க. லைக் வந்து அவங்க அவங்க வந்து அவங்கள மட்டும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் நாட் அவங்க மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷன் இஸ் ஆல் அபவுட். லைக் உங்க டீம் மட்டும் இல்ல, அடுத்த டீமோட பிரச்சனை குறைச்சிங்கன்னா தான் யூ வில் கெட் யுவர் பிளேயர் சீப்பர். யா விச் இஸ் யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு நினைக்கிறேன். டக்குனு பட்ஜெட் ஏத்தி விடும்போது யாரும் கட் இல்ல ஆயிட்டாங்கன்னா எனக்கு என்னன்னா நானும் சொல்றேன் மறுபடியும் ட்ரெயின் ஷேட் ஃப்ரம் ஆர்சிபி நினைச்சிருந்தாங்கன்னா தே கேன் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் கலந்துட்டாங்கன்னா கூட தே கேன் டேக் ஆர்சிபி லைக் போத் ஹேண்ட்ஸ்ல எடுத்துக்கோங்க பண்ணிட்ட. இப்போ நீங்க போயிட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டே போயிட்டு தம்பி உனக்கு ஒரு 23 கோடிக்கு வந்து ரிஷப் பண்ட் கிடைக்கிறாருன்னு சொன்னா நன்றி தெய்வமே அப்படின்றவர் லிட்டரலா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மொத்த மேனேஜ்மெண்ட்டை கை கும்பிட்டு சொல்லுவாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கணும் ஆர்சிபி. ஐ ஃபீல் ஆர்சிபி டிட் a lot of mistakes and one of those is allowing Pant to go for 20.5. அண்ட் இப்போ பார்த்தோம்னா ஆர்சிபி கிட்ட பண்ட் இல்ல, ஸ்ரேயாஸ் இல்ல அண்ட் கேஎல் இல்ல. இப்போ அவங்க வந்து யார வந்து எடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் வந்து இதா இருக்க போகுது. இட்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்கமிங் செட்ஸ் ஆஃப் தி இதை விட ஆப்ஷன். முக்கியமா இன்னொரு பிளேயர் எடுக்கல, எப்பதான் திருந்துவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாங்க, அது போக போக பார்ப்போம். அதுதான் அடுத்தது அவங்களே எடுக்கல, எப்பதான் திருந்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த பிளேயர் வந்து மார்க்கஸ் தானிஸ். எக்ஸ்பெக்ட் எல்எஸ்டி 12 crores கன்ஃபார்ம். இல்ல நம்ம பட்ஜெட்டே நம்ம சொன்னோம் 12 to 14 போவாரு, எல்எஸ்டி ஆர்டிஎம் பண்ணுவாங்க, இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். ஸோ நாட் a lot to speak about on Stoinis. ஸ்டானிஸ் அவ்வளவுதாங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர், பக்கா பேக்கடான ஒரு பிளேயர். 12 crores எல்எஸ்டி இப்போ ஸ்குவாடு பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. எல்எஸ்டி ஸ்குவாடு பார்த்தா லிட்டரலி சொல்லணும். இங்க டேவிட் மில்லர், மார்க்கஸ் ஸ்டானிஸ், எல்லாமே நிக்கலஸ் பூரான் எல்லாமே செட்டுங்க அவங்களுக்கு. டேவிட் மில்லர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், நிக்கலஸ் பூரன் முடிச்சு விட்டாங்க போங்க நம்மள. பயமா இருக்கு. அடுத்தது மார்க்கஸ் ஸ்டானிஸ் அப்புறமா வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்தாரு. ட்ரெண்ட் போல்ட் வந்து ஆர்சிபி வந்து ஒரு 13.5 crores எடுத்தாங்க. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபிக்கு ஒரு நல்ல பவுலர் ஆஃப்டர் லாங் டைம்னு சொல்லலாம். விச் இஸ் குட் பை. அண்ட் 13.5 crores அந்த பட்ஜெட் தான் போவார்னு தெரியும். ஸோ ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு டீசென்ட்ங்க. சின்ன சுவாமியில எப்படி இருப்பாரு ஓப்பனிங்ல? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்விங் ரிலையண்டா இருந்திருக்காரு. அது நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இல்ல. ஆனா he is not as dependent on swing as தீபக். நம்ம இப்ப தீபக் சேருக்கு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு இஸ் நாட் டிபெண்டன்ட். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இதே மொமெண்ட் நான் திருப்பி சொல்றேன், கேட்கும் போது நல்லா இருக்கும் ட்ரெண்ட் போல்ட் நைஸ், அப்ப ஏன் தீபக் சேர் எடுத்தீங்க? ஏன்னா ஆல்ரெடி எஸ்டயல் கேன் பவுல் நியூ பால் அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தார் ஆர்சிபிக்கு போன சீசன். இப்போ when he is partnering with போல்ட், உங்களுக்கு எதுக்கு தீபக் சேர்? எனக்கு புரியல. தீபக் சேர் டெத்ல போடுவோம். அப்போ ஆர்சிபிக்கு டெத் ஆயிடும். எனக்கு புரியலங்க. ஆர்சிபி லைட்டா பிரெயின் ஃபேடா தான் இருந்தாங்க மொத்த ஆக்சுவலி நம்ம பார்த்தோம். நிறைய மிஸ் பண்ணிருக்காங்க, நிறைய தப்பான பைஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் மேபி நம்ம வந்து ஒரு ஃபுல் லைனப்பா வந்து நம்ம இந்த மார்க் ஆப்ஷன் முடியும் போது நமக்கு டிஃபரெண்டா தெரியலாம். பட் இது வரைக்கும் ப்ராபப்லி த வர்ஸ்ட் டீம் அட் திஸ் ஆக்ஷன் வாஸ் ஆர்சிபி அண்ட் க்ளோஸ் ஜிடி. போக போக பார்ப்போம், நல்லா பண்றாங்கன்னு தான் நினைப்போம். ஆல் தி பெஸ்ட் ஆர்சிபி. அண்ட் அடுத்தது வந்து முகமது ஷமிங்க. முகமது ஷமி ஜிடி 12 crores நைஸ் பை. கொஞ்சம் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. அண்ட் இப்போ பெங்காலுக்கு வந்து ரஞ்சி ஆடிட்டு இருக்காரு.
பழைய ஷமியை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ்லாம். பட் ஆனா வந்து ஷமி தாங்க. அதுக்குள்ள ஃபிட் ஆயிட்டு உள்ள வந்துட்டாருன்னா ஜிடிக்கு வந்து அதே லைன் அண்ட் லெங்க் போடுற ஒரு பவுலர் செட்டு. 12 கண்டிப்பா crores வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியும் அப்படின்னு தோணுது. இல்ல டீசென்ட் தான். அவர் இன்ஜுரி கன்சர்ன் தான் ஐ திங்க் அவர் 12 crores நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஹி வுட் பி த ஹையஸ்ட் பெய்டு ஃபாஸ்ட் பவுலர் ஆஃப் இந்தியா. அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் எஸ் இன்ஜுரி கன்சர்ன் ஒன்று இருக்கு. ஏஜ் இஸ் நாட் ஆன் ஹிஸ் சைடு அப்படின்ற போது ஹி இஸ் நாட் லைக் இன்டர்நேஷனல் செட்டப்ல அவர் இல்லவே இல்லை T20 பொறுத்த வரைக்கும். டு சம் எக்ஸ்டென்ட் டெஸ்ட்டை தவிர அவர் எந்த ஃபார்மேட்டும் ஆட போறாருன்னு எனக்கு தோணலை. ஸோ அப்படி இருக்கும்போது 12 இஸ் ஃபேர்லி ரீசனபிள் நினைக்கிறேன். 14 வரைக்கும் போயிருக்கலாம். 12 இட்ஸ் ஃபேர். 12 to 14 தான் பட்ஜெட். முகமது சிராஜ் ரொம்ப இதா இருக்கு. டிஎஸ்பி எனக்கு வந்து ஆர்ஆர் வந்து 11.5 crores போனாங்க. எனக்கு இது கேள்வி கேட்கறதா இல்ல கரெக்ட்னு சொல்றதா எனக்கு புரியல. ஆர்ஆர் கிட்டயே பட்ஜெட் கம்மியா இருக்கு. சிராஜ் லைக் பவுலர் ஃபார் 11.5 crores என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்குன்னு நான் சொல்லுவேன். சி இட்ஸ் நாட் அ வெரி வர்ஸ்ட் பை நான் சொல்லுவேன். அவங்களோட பட்ஜெட் மட்டும் தான் அதுக்கு காரணம். சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜ் வில் பி a வெரி குட் ஃபிட் ஃபார் ஆர்ஆர் இன் அந்த அந்த ஒரு ஸ்டேடியம் இருக்கு, சவாய் மான்சிங் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஸ்லோவர் சைட்ல தான் இருக்கும். ஸோ அவரோட கட்டர்ஸ் நல்ல யூஸ் ஆகும் சிராஜுக்கு. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பிளஸ் அப் டாப் நியூ பால்ல போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்க போல்ட்டும் கிடைக்கல, ஸ்டார்க்கும் கிடைக்கல, எல்லாருக்கும் போனாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது they went for சிராஜ் and it's good. மேபி ஒரு 8.5ல they should have stopped அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா பட்ஜெட் இல்லாம என்ன பண்ண போறாங்க? பட் இது நம்ம ஆப்போசிட் சைட்லயும் பார்க்கணும். பிளேயரே இல்லாம பட்ஜெட் வச்சு என்ன பண்ண போறாங்க? அதுக்கப்புறம் பிளேயரே வரலன்னா என்ன பண்றது? நல்ல பிளேயர், குவாலிட்டி பிளேயர், நம்ம ரிலை பண்ற அளவுக்கு ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா கம்மியா இருக்குன்னு மேபி தேர் தாட். மேபி ஒரு ஸ்குவாட் அகைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் இதுல நமக்கு தெரியும். ஏன்னா சின்ன பட்ஜெட் தான் வச்சிருக்காங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ அடுத்தது லாஸ்ட் பிளேயருங்க செகண்ட் செட்டோடு. அதோட வந்து மார்க்கி செட் முடியுது. ஸோ யுஸ்வேந்திர சஹல் என்னங்க ஆர்சிபி என்ன பண்ணாங்க ஆர்சிபி? நான் என்ன சொல்றதுங்க சத்தியமா தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி திருப்பியும் பட்ஜெட் சேர்த்து வைக்கிறாங்க, யுஸ்வேந்திர சஹலுக்காக எடுத்து வைக்கிறாங்க, குட் மூவ். ஓகே, அவங்களுக்கு கேஎல் ராகுல் கூட தேவையில்லை, டாப் வார்னரும் கோலியும் ஓபன் பண்றாங்க. ஓகே, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டாங்க. ஸோ கேஎல் ராகுல் அமௌண்ட் எடுத்து அப்படியே யுஸ்வேந்திர சஹலுக்கு போட போறாங்க. இட்ஸ் வெரி குட் மூவ். ஒரு நம்மளே சொல்லியிருந்தோம் அவங்களோட லாஜிக் அவங்க கொஞ்சம் மாத்தணும், ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும். இந்த பேட்டிங் ஆல் அவுட்டா போறது பதிலாக பவுலிங் நல்ல ஒரு செட்டப் வைக்கணும், வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ பிச் வச்சுட்டு ஸ்பின் நல்லா எடுத்துட்டு நல்லா ஆட வர ஒரு பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்ல வச்சுட்டாங்கன்னா they can choke people. அப்பதான் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வரும். இதெல்லாம் நம்மளும் சொல்லியிருந்தோம். டு சம் எக்ஸ்டென்ட் எனக்கு அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் உள்ள போயிட்டு இருந்தது. சரி, ஓகே, ஸ்லோ பிச் கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியா இருக்கு போல அப்படின்ற மாதிரி நான் ஒரு தாட்ல இருந்தேன். எப்போ அவங்க யுஸ்வேந்திர சஹலுக்கு போலியோ அப்பயே தலையில கழிச்சிட்டேன். யாரா நீங்க காசை வச்சு என்னடா பண்ண போறீங்க? இல்ல பஞ்சாப் 11, மறுபடியும் நான் அதான் சொல்றேன், பஞ்சாப் எப்படிங்க நீங்க 11 கோடிக்கு எடுக்க விடலாம்? இந்த இப்போ ரியாக்ஷன் காமிச்சிங்க இல்லையா, அதே ரியாக்ஷன் தான். தலையை சுரிஞ்சுக்கிட்டேன். டேய் யாரா நீங்க சாவடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட் இருக்கு. பட் இல்ல இப்ப எனக்கு என்னன்னா ஆர்சிபிக்கு இப்போ ஒரு நல்ல ஸ்பின்னர் யார் இருக்காங்க? யாருமே இல்ல. ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர். ஏன்னா அஸ்வினும் இல்ல, இவரும் இல்ல, செஹலும் இல்ல. சோ ராகுல் சேருக்கு தான் போறாங்களா? ஏன்னா அவர் பஞ்சாப்லயே அவ்வளவு எஃபிஷியன்டா இல்ல. ஹவு மச் இஸ் கோனா பி எஃபிஷியன்ட் அட் ஆர்சிபி? இது வரைக்கும் ஆர்சிபில இருந்து நல்லா போட்டிருந்த 2 ஸ்பின்னர், ஒன்னு டேனியல் வெட்டோரி, இன்னொன்னு யுஸ்வேந்திர சஹல். இவங்க 2 பேர் தவிர வேற எந்த ஸ்பின்னரும் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்ல. அப்படி இருக்கும்போது how you are expecting other people to be succeeding? No idea. அது யங்ஸ்டர்ஸ்ட கொடுத்தீங்கன்னா they will be broken. அவங்களை அடிக்கிற அடிக்கி. ஸோ அவங்க என்ன ஐடியா யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு இப்போ லைட்டா ஆர்ஆர் பண்ண ஸ்டீல் தான் ஞாபகம் வருது. சஹலும் அஸ்வினும் 12 crores சேர்த்து எடுத்திருப்பாங்க. இவரு 6 அவரு 6ன்னு. அது வந்து என்ன பையிங்க அந்த டீம்ஸ்லாம் எப்போ சரியான ஸ்டீல். அதெல்லாம் சரியான ஸ்டீல் இந்த ஆக்ஷன்ல. ஸோ இப்போ யுஸ்வேந்திர சஹலை வந்து பஞ்சாப் கிங்ஸ் 11 crores எடுத்திருக்காங்க. அதை பத்தி பஞ்சாபுக்கு நல்ல விஷயம். இல்ல பஞ்சாப் கண்டிப்பா நல்ல விஷயம். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, ஹர்ஷ்தீப் சிங் ஓப்பனிங் பண்ணிடுவாரு, ரபாடா கேன் ஹேண்டில் டெத். அஸ்வின் பேசிக்கலி என்ன ஃபர்ஸ்ட் 4 லாஸ்ட் 4 இவங்க 2 பேரும் முடிச்சிருவாங்க 8 ஓவர். ஸோ நடுவில் ஒரு 4 ஓவர் இவர்
இவர் முடிச்சு விட்டுருவாரு. இவர் யுஸ்வேந்திர சேகல் அவர் ஓவர்லாம் ஒரு 30 ரன் போகும், 2-3 விக்கெட் எடுத்து விட்டுருவாரு. அஷ்தீப் சிங் இஸ் அன் அட்டாக்கிங் பவுலர், அவர் 2 விக்கெட் எடுப்பாரு மேட்சுக்கு மேட்ச். இஃப் ரபாடா டேக்ஸ் 1 விக்கெட் 6 விக்கெட் முடிஞ்சுது. இல்ல அதுதாங்க நானும் சொல்றேன், முடிஞ்சு போச்சுங்க. அதே மாதிரி யுஸ்வேந்திர சேகல் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் இருக்குங்க. அவரு கடந்த ஒரு 10 சீசன்ஸ் நினைக்கிறேன், 10 சீசன்ஸோ 8 சீசன்ஸோ எல்லா சீசன்லயும் 20 விக்கெட் வேலை எடுத்திருக்காருங்க அவரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் எவ்வளவு பெரிய ரெக்கார்டு! அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க 11 கோடிக்கு விட்டு கொடுக்குறீங்களே. எல்லா டீமையும் தான் நான் கேட்கிறேன், எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேண்டாம்? இப்போ ஒரு கேகேஆர் வேணாம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்கிறேன். தே ஹேவ் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி. ஒரு இவங்க வேணாம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னை ஆல்ரெடி அஸ்வின் ஜடேஜா வச்சிருக்காங்க, ஓகே. ஒரு டெல்லி அக்சர் குல்தீப் வச்சிருக்காங்க, ஓகே ஃபேர். ஜிடி உங்க பட்ஜெட் நீங்க காலி பண்ணிட்டீங்க, பிளஸ் யூ ஹேவ் ரஷித் கான், ஃபைன். மும்பை மேபி தேர் பட்ஜெட் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் அவங்களையும் நான் தள்ளி வச்சிருக்கேன். இட்ஸ் நாட் அ ஸ்பின் அசிஸ்டிங் பிச். மற்ற டீம்ஸ்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். யா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த செட்டை வந்து சிறப்பாக பண்ணுவாங்கன்னு எல்லா டீம்ஸ்க்கும் வந்து ஒரு கிளாப்ஸ் வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இந்த வீடியோவை அப்படியே ஒரு எண்டோட முடிச்சுக்கலாம். சத்யா சைனிங் ஆஃப். வசந்த் ரொம்ப தேங்க்யூ, அகைன் தேங்க்யூ சொல்றேன். பிஸி ஸ்கெட்யூல், வெளியில இருக்காரு, ஆனாலும் வந்தாருங்க. தேங்க்யூங்க. உங்க ஸ்கெட்யூலை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.